ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். திஸ் இஸ் கௌதம். இந்த வீடியோவில் ஆப்டிடியூடோட பேசிக் டாபிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ஒரு சில பேசிக் சம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேக்ட்ரிஸ் பண்ணி இப்போ கொண்டு வந்தாச்சு. இதில் என்ன பண்ணுவோம், எத்தனை 2 1 2 3 4 5 2 5 டைம்ஸ் இருக்குது, அப்புறம் 3 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2 சார் 4 4 சார் 8 சார் 16 2 சார் 32 இன்ட்டு 3 கியூப்னு பார்க்க போனால் 27 32 27 2 7 சார் 14 3 7 சார் 21 22 2 சார் 4 3 2 சார் 6 8 64 இப்படி நம்ம எழுதுவோம். எப்போ ஸ்கூலில் காலேஜுக்கு முன்னாடிலாம் நம்ம இப்படி படிச்சு எழுதியிருப்போம். தயவு செஞ்சு இந்த மாதிரி மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ ஒரு இந்த மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு கொடுத்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதை உடச்சிருங்க. அப்படியே எவ்வளோ ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 36 நம்மளுக்கு எப்படி தெரியும்? 36 6 சார் 36 சொல்லலாம், 9 4 சார் 36 சொல்லலாம். இப்போ 4 9 சார் 36 நான் பேசிக்காக எழுதுறேன். 4 9 சார் 36. இந்த 4 என்னது 2 ஸ்கொயர், 9 என்னது 3 ஸ்கொயர். இது ரெண்டு ப்ரைம் நம்பர் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிங்க. அடுத்து 54 பாருங்கள். 54 எப்படி எழுதலாம்? 6 9 சார் 54. 6 9 சார் 54னா இது 6 வந்து 2 × 3, இது ஒரு 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் 9. அப்புறம் 6 2 × 3 இருக்கும். இது எப்படி எழுதலாம்? 2 × 3 அப்புறம் 3க்கு 3 கியூப் ஆயிரும். ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 4 1 இருக்குது. ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம் 3ல இருக்கும்போது இப்படி ஆயிரும். 72 எப்படி எழுதலாம்? 72 8 9 சார் 72னு எழுதுறேன். 8ன்றது நமக்கே தெரியும். 2 × 2 × 2 தான் 8. அப்போ 2 கியூப்னு போடுறேன். 9 என்னது 3 ஸ்கொயர். ஸோ 2 கியூப் × 3 ஸ்கொயர்னு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து 96 பார்க்க போகிறோம். 96க்கு 8 12 சார் 96 நம்மளுக்கு தெரியும். 8 என்னது நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்தாச்சு 2 கியூபு. 12 எப்படி எழுதுறேன்? 6 2 சார் 12 தெரியும். அது நம்ம 2 3 சார் 6 × 2 12. இப்போ இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பிரித்தாச்சு. மொத்தமாக 2 பவர் இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 2 பவர் 4 இங்கே 1 இருக்குது, 2 பவர் 5 ஆயிரும். அடுத்து மிச்சம் 3 மட்டும் இருக்குது. இதில் நம்ம ஹையஸ்ட் ஃபேக்டரை மட்டும் எடுத்து போட்டோம் ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக அப்படின்னா செம்மே முடிஞ்சது. இப்போ 3ன்றது தனியாக இருக்குது, 3 பவர் 1 வரும். இப்போ மொத்தமே இருக்கிறது 2 ப்ரைம் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு. இங்கே 2 இன்னொன்று 3. 2ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 5. 3ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 3. இதுதான் ஆன்சரு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரியும் சில இடத்துல ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, சில இடத்துல இப்படியே டேரெக்டாகவும் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இதை எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இதில் நம்ம எல்லாம் கொண்டு வந்து நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கு எடுத்த டைமிங்கும் இப்படி பிரித்து நம்ம எழுதுறதுக்கான டைமிங்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நல்லது. இதில் ஒரு சில பெரிய சம்ஸ்லாம் வந்து பெரிய நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மொத்தமாக போடுறப்போ போய்கிட்டே இருக்கும். இங்கே 3 இருக்கிற இடத்துல அடுத்து 2 பண்ணிக்கிட்டே வருவீங்க, அப்படியே போய்கிட்டே இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி உடச்சி ப்ரைம் நம்பர்ஸாக நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ 2 பவர் 5 × 3 கியூபு நம்ம இதில் கொண்டு வந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலமாக 864 எடுத்துலாம். இதில் ஒரு சில சம்ஸில் எப்படி வேறு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி 32ன்னு கொண்டு வந்துடும் தெரியும். 3 3 சார் 9 9 3 சார் 27ன்னு தெரியும். ஆப்ஷன்ஸில் 7 2 சார் 14 நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனில் தான் 4ல் முடியுது அப்படின்னா டக்குன்னு அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த சம் சால்வ் பண்ண போயிருங்க. எல்லா ஆப்ஷன்லேயும் இல்லை 2 ஆப்ஷன்லேயும் 4 இருக்குது அப்படின்னா வேணால் அதை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 4ன்னு எண்டிங்கில் இருக்குது அப்படின்னா 2 7 சார் 14 கண்டிப்பாக 4ல் தான் ஆப்ஷன்ஸ் முடிய போகிறதா ஆன்சர் நம்மளுக்கே தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. இதை உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி இதுக்கு 5 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சருக்கு ஒரே ஒரு மார்க் தான் கரெக்ட் ஆன்சருக்கு. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போக இன்னும் ஷார்ட்கட்ஸும் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் போடுறதுக்கும் சொல்கிறேன். இப்போ எல்சிஎம்மோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 24 42 56 இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ 24 நம்ம எப்படி எழுதலாம்னா 8 3 சார் 24. 8 எப்படி எழுதுவோம்? 2 கியூபு. 2 2 சார் 4 4 2 சார் 8. அடுத்து 3. அடுத்து 42 எப்படி எழுதலாம்? 6 7 சார் 42. ஸோ 6ன்றதை நான் 2 × 3 ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டேன். 7 தனியாக வந்துடும். 56 56 8 7 சார் 56 நம்மளுக்கு தெரியும். அந்த 8 2 கியூப் 2 2 சார் 4 2 சார் 8 அதே மாதிரி எழுதியாச்சு. 7க்கு எழுதியாச்சு. எல்சிஎம்ன்றது என்ன? 3 இதில் 2 3 7 3மே இன்வால்வ் ஆகிருக்கு எல்சிஎம்மில். அந்த 2 3 7ன்றதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே அந்த 2லேயே 3ல் எது ஹையஸ்ட்டு ஃபேக்டரு? 2 பவர் 3 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு. 2 பவர் 4 போல் 2 பவர் 5லாம் இல்லை, இருக்கிறது 2 பவர் 3 தான் கூட போட்டாச்சு. அடுத்து 3ன்னு எழுதியாச்சு. 3ல் நம்மளுக்கு இருக்கிறதே ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா 3 பவர் 1 தான்.
இதுலேயும் 3/1 தான், இதுலேயும் 3/1 இருக்குல்ல இருக்குது. எங்கேயுமே 3 ஸ்கொயரோ 3 கியூபோலாம் இல்லை. ஸோ 3 அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 7லேயும் ஹையஸ்ட் 3லேயும் காமனாக எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னா 7/1 தான். இது எழுதியாச்சு. 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரு. இதுலேயுமே 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 3 சார் 24, 24 × 7 முடியுது. 24 × 7 வருது. இதில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் எண்டிங் 8 இருந்துச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எண்டிங் 8 இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பண்ணாமையே டக்குன்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஜம்ப் பண்ணிடுங்க. அதுதான் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஹச்சிஎஃப் பார்க்கலாம். ஹச்சிஎஃப் வந்து 144, 360, 504 இந்த 3 நம்பர் பார்க்குறோம். 144ன்றது 12 12 சார் 144 நமக்கு தெரியும். அந்த 144 நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். 12 12 சார் 144, அதாவது 12 ஸ்கொயர் 144ன்னு சொல்கிறேன். இதை நம்ம எப்படி எதெல்லாம் 6 2 சார் 12, இதுவும் 6 2 சார் 12. டக்குன்னு இதை 3 × 2 × இந்த 2 அப்படியே வந்துடும். 3 × 2 × இந்த 2 அப்படியே வந்துடும். ஸோ டக்குன்னு 3 ஸ்கொயர், இதுக்கு 2 3 இருக்குது, 3 ஸ்கொயரு 2 4 இருக்குது, 2/4 இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. அப்புறம் 360, என்னடா இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 0ல் முடிஞ்சதுன்னா அதை 10 ஆகும். இன்னொரு நம்பர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இந்த 10 கண்டிப்பாக நம்ம 5 × 2 ஃபேக்டர் முடிஞ்சது. ரெண்டுமே ப்ரைம் நம்பர். இதை ஸ்ப்ளிட்டப் பண்ணியாச்சு. இதை 6 6 6ன்னு எழுதுவீங்க, 36ன்னு. இதை 2 × 3, இதை 2 3 இப்படி சிம்பிளாகவே எழுதிக்கோங்க. இப்போது ஒரு 5 போட்டாச்சு. 2 எத்தனை இருக்குது? 2 2 1 2 3 2 இருக்குது. அப்போ 2 கியூபு, 3 2 3 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து 504க்கு பார்க்க போகிறோம். 504 எவ்வளோ பெரிய நம்பராக இருக்கே, நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணணும்னு யோசிப்பீங்க. இதில் லாஸ்ட்டு 2 டிஜிட்டு நம்மளுக்கு 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னொரு 1 4 is 1, 2 4 சார் 8, 2 6 4 சார் 24ன்னு வரும். இந்த 126 12 6ன்னு வருது. கண்டிப்பாக 6 டேபிளில் போகும். அப்போ 22 2 21 × 6 கண்டிப்பாக இதில் போகிறது. இதை நம்ம 7 3 சார் 21 பிரிக்கலாம். இதை 2 × 3ன்னு பிரிக்கலாம். அப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 4 பிரிச்சிருப்போம். 4 அந்த 4ஐ இங்கே கொண்டு வந்திருப்போம். ஏன்னா அதை டிவைட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு ஃபேக்டர் தான் இதில். அந்த 4ஐ நம்ம கேன்சல் பண்ணிட்டு 2 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 7 3 2 இது 3 தான் இதில் ஃபேக்டரி இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு 7 போட்டாச்சு. 3 மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 2. அப்புறம் 2 வந்து 2 கியூபு. அதே தான் இங்கே எழுதியிருக்கு. இந்த 2 கியூபு 3 ஸ்கொயரு 7. இப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் எல்சிஎம்மில் என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பரை எழுதி அதில் ஹையஸ்ட்டு பவர் ஏதோ அதில் எடுத்து நம்ம எழுதுவோம். அடுத்து மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம தனியாக எடுத்து எழுதிடுவோம். இதில் என்ன பண்ணணும்னா 3க்குமே சேர்த்து காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஹச்சிஎஃப்ல எழுதணும். அதான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். அப்போ இதில் 3லேயுமே நம்மளுக்கு என்ன நம்பர் இன்வால்வ் ஆகிருக்கு? இதில் 5 இல்லை, இதுலேயும் 5 இல்லை. ஸோ 5ஐ நம்ம விட்டுருங்க. அடுத்து 7, இதில் 7 இருக்கா? ரெண்டுலேயுமே இல்லை. இப்போ 2ம் 3யும் 3 நம்பர்லேயுமே இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த 2ஐயும் 3ஐயும் மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. அடுத்து எழுதிட்டு 3லேயுமே இப்போ எந்த நம்பர் இருக்குது? 2 கியூப் இருக்குது. இங்கே 2/4 இருக்குது. இப்போ மினிமமாக 2 கியூபாவது 3லேயும் சேர்த்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. அதை எழுதிடலாம். அப்புறம் 3ஐ பாருங்கள். 3க்கு 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் போட்டாச்சு. இதுதான் ஆன்சரு. இதுலேயும் அதே தான் கான்செப்ட். 2 2 சார் 4, 4 2 சார் 8ன்னு வந்துடும். 3 ஸ்கொயர் 9, 72. அப்புறம் 72 தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே கேட்குறப்ப கண்டிப்பாக நம்பர் வந்து ஸ்மாலாக தான் கொடுப்பாங்க. 18 நம்மளுக்கு தெரியும். 9 2 சார் 18. ஸோ 2 × 3 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். 42 7 6 சார் 42, 7 2 3 பிரிச்சாச்சு. எல்சிஎம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுலேயுமே நம்மளுக்கு காமனாக 2 3. அடுத்து மிச்சம் எது இருந்தாலும் சேர்த்து எழுதிக்கலாம். 7 இதில் 2 3 7 எழுதியிருப்போம். 3ல் ஹையஸ்ட் ஃபேக்டர் ஏதோ அதை நம்ம எழுதுவோம். 2 இதில் நம்மளுக்கு இதுக்கும் ஒன்று தான், இதுக்கு ஒன்று தான். ஸோ அதையும் எழுதியாச்சு. ஹச்சிஎஃப் அப்படின்னா இந்த 2 நம்பருக்குமே கொடுத்துருக்க நம்பர் எத்தனை 3 2 இருந்துச்சுன்னா அந்த எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறத நம்ம இதில் எழுத முடியும். ஸோ இதில் 2ம் 3யும் ரெண்டுலேயும் வந்திருக்கு. 2ம் 3யும் போட்டாச்சு. 2/1 3லேயும் இங்கே 3/1 3 ஸ்கொயர்னு இருக்குது. மினிமமாக உள்ளது தான் நம்ம ஹச்சிஎஃப்ல எழுதணும். ஸோ 2/1 இங்கே 3ன்னு எழுதியாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் அதிகமாக ஸ்டெப்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு கடைசி யூனிட் டிஜிட்டை வச்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2 மொத்தம் ஓவராலாக 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒன்று 3 இருக்குது. 3 கியூபு 7. இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 27 7 வரும். 28 × 27 கடைசி ஃபேக்டரைஸ் ஆகிருக்கும். இப்போ கண்டிப்பாக 8 7 சார் 56 6ல் தான் முடியும் ஆன்சர்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்ப 4 சம் என்னடா ஏதோ ஒரு 4 சம் எடுத்து இவன் பாட்டு செஞ்சுட்டு போகிறானே நினைக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு சம்மு செகண்ட் சம் நம்ம பார்த்தது போன 2022 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். இதில் தேர்டு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா NTPC ஸ்டேஜ் 2ல் கேட்ட கொஸ்டின்.
4th கொஸ்டின் வந்து என்டிபிசி ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எடுத்து தான் அதில் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோஸும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.